எப்படி கூப்பிட்டு கொண்டு போறேன்? 5000 ரூபா கிடைச்சது பெரிய காரியம். பாக்கெட் மணி என்று சொல்லி கௌரியம்மா ஒரு பேர் வந்து கோவக்கார எப்படி படுக்கிறாரு பாருங்க. மாடு ஒன்று காணும் கஷ்டம் தான். அங்க பாருங்க கை நடு அரிசி எல்லாம் வச்சிருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இளைஞர்கள் வவுனியா மாவட்டத்துக்குரிய செட்டிகுளம் பிரிவில் இருக்கிற கிறிஸ்தவகுளம், குறிப்பாக அந்த கிறிஸ்தவகுளம் என்றால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எங்களுடைய கௌரி அம்மா வீட்டை வந்திருக்கிறோம். இதுக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முதல் நாங்கள் ஒரு சிங்க வாகனம் செய்து கொடுத்தோம். அதே அக்கா இப்போ அவாவுக்கு ஒரு சின்ன உதவியை செய்கிறதுக்காக சொல்லியிருக்கிறா. குறிப்பாக அதோட நாங்கள் வந்ததுக்கான காரணம் இப்போ இந்த கச்சான் சீசன்ட்டு நாங்கள் முதல் வரைக்கும் சொல்லியிருந்தவா 1.5 மாதத்தால் நீங்கள் கட்டாயம் பெறணும்னு அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, அதே மாதிரி கௌரி அம்மாவோடையும் ஒரு சில விஷயங்கள் கதைக்கலாம். குறிப்பாக இன்றைக்கு இங்கே கௌரி அம்மா பார்க்குறதுக்கு ஒரு மர்ம நபர்ன்றதை விட புது நபர் வந்திருக்கார். நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த மர்ம நபர் பாலு புது நபர். இவர் இன்றைக்கு தான் கௌரி அம்மா பார்க்குறதுக்காக வந்திருக்கிறார். குறிப்பாக இது யார் எடுத்து கொடுத்த விஜிதி அம்மா எடுத்து கொடுத்த உடுப்பு இவருக்கு புதுசாக நல்லா இருக்குது, வடிவாக இருக்குது. உள்ளே போமா பாலு, மொட்டை இப்போ தான் ஆளுக்கு அடிச்சிட்டு சும்மா பழிச்சட்டு தெரியுமா நினைக்கிற வீடியோவில் ஏன்னா கையாளி நாங்கள் அப்படியே உள்ளே போவோம். ஏன்னா அதோட கௌரி அம்மாவுக்கு இன்னும் ஒரு முக்கியமான சாமான் அந்த ஊறுகாய் போடுறதுக்கு போத்தல் வேண்டி கொண்டு கொடுக்க சொன்னோம். அதுவும் நாங்கள் வேண்டிட்டு வந்துட்டோம். ஏன்னா சரி, நான் பாலு கயாளினி மற்றது எங்களோட தங்கச்சி என்ன முறை இவற்ற அண்ணா வந்திருக்கிறோம். பாலை என்ன பார்க்குறீங்க? பாலு கதைக்க மாட்டேன். கேமரா எல்லோரும் கேமரா திறந்தவங்க கதைக்க மாட்டாங்க. மற்றபடி நல்ல கதை வச்சுட்டு வருவாங்க. பாலு நீ வளர்ந்துட்டு பார்க்கல அட இப்படி இருந்தனேன்ற மாதிரி நீ யோசிப்ப. எங்களுக்கெல்லாம் படம் மட்டும்தாண்டா இருக்கும், உனக்கு வீடியோவே இருக்கு. பாலு 2.5 வயசு தான், ஆனா நிறைய வேலை செய்வேன் பெரியாக்கள மாதிரி குளப்படியான கௌரி அம்மாண்ட வீட்டடிக்கு வந்துட்டோம். இதுதான் பாருங்க, நான் அந்த இதுகள் எல்லாம் இருந்தது வடிவா காட்டுவேன்னா அதே மாதிரி தான் இருக்கு. உள்ளுக்கு இதுவும் கட்டின மாதிரி. என்னடி எப்படி கூப்பிட்டு கொண்டு போறேன்? கச்சானுக்கு போயிட்டாப்புல இருக்கு. கச்சான் தோட்டத்தில் நிற்கிறா. போய் பாவம் நாய் நிற்கிது கவனம். இன்றைக்கு ஏற்கனவே கச்சான் பிடிங்கி இருக்கிறாள் இருக்கு. சரி கௌரி அம்மா சொல்லுங்க, எப்படி உங்களுடைய அந்த கச்சான் தோட்டம்? ஆண்டவர் என்று முதல் வணக்கத்தை தெரிவித்து கொள்றேன். சொல்லுங்க. இந்த புள்ள குணந்து இந்த பைப் அடித்து தந்தியால நான் காலேக்க செய்தேன். தண்ணி தான் கொஞ்சம் காணாட்டியும் எனக்கு அதுக்கு தக்கன பிரயோசனத்தை நான் எடுத்தேன். இப்போ பிடுங்கிட்டு தான் மாச்சு நிற்கிறேன். சரி, நாங்கள் அதுக்காக தான் 1.5 மாதத்தால் வந்திருக்கிறோம். அதே மாதிரி அந்த அக்கா சொன்னவா உங்கள்கிட்ட கொஞ்சம் கச்சானை கொள்வனவு செய்ய சொல்லி வேண்டிட்டு அவைகளுக்கு தெரிஞ்சாக்கள் இருக்கிறா அவைகளுக்கும் கொடுக்க சொல்லியிருக்கிறோம். சரி, அதெல்லாம் நாங்கள் வந்திருக்கிறோம். அதோட கையாளி இதை கொடுங்க. இது உங்களுக்கு ஊறுகாய் நீங்க ஒருக்கா செய்த நீங்கள் தானே, அதுக்கு போத்தல்கள் வேண்டி நாங்கள் மற்றது ஒரு சாரி பாவம் மற்றது உங்களுக்கு கிலோவுக்கு வச்சிருக்க சொல்லி. சரி, அது எங்க எப்ப எடுத்து கொடுத்த ஒண்ணு மறந்து போயிட்டு எப்ப தந்துறாங்க. 3 மாசத்துக்கு மேல அது ஒரு சமைக்க இங்க வரைக்க சோட்டி ஒன்று யாருமே செய்யலம்மா. எனக்கு நான் இங்க அவ்வளவு கேவலப்பட்டு கிடந்தேன். கால் வச்சால இவ்வளவு நீங்க. சரி, எங்களுக்கு இது இருக்கட்டும், அது சந்தோஷம், அதெல்லாம் விடுவோம். இப்போ நாங்கள் கச்சான் பிடிங்கி காட்டுங்க எங்களுக்கு. சரியா? ஓ, சின்ன வயசுல யாழ்ப்பாணம் போய் கச்சானை களை எடுத்து தின்ற ஞாபகம். கல்யாணம் வேண்டும் ஏற்கனவே பிடிங்கிறீங்க போல. நன்றி அம்மா, நன்றி. அதை விடுவோம். பேப்பர் பாருங்க. இப்போ கிலோ என்ன விலை போகுது கச்சான்? கிலோ 350 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. நீங்களே தனியாக பிடிங்க எவ்வளோ அதையும்? நான் பிடுங்குற ஒரு நல்ல விளையாண்டு அந்த 5000 ரூபா கிடைச்சது பெரிய காரியம். 1000 கூலி கொடு. ஆட இதில் எல்லாம் பிறகு கச்சா நல்லா இருக்கு. இது பப்பில், இது வேறு. இது உங்களுக்கு வாடம் செய்த அந்த அக்கா. அம்மாத்திக்கு கோடி நன்றி தங்கம். இந்த மாதம் 9ஆம் மாதம் திருவிழாக்கு எங்கள் அம்மாவோட தேரெல்லாம் போகிறோம். அம்மாளாச்சு ஒரு கச்சான்றது அதையும் கையில் எடுக்கிறா பாருங்க, அதுதான் விவசாயி. சரி சரி சரி, காணும் கச்சான். அப்புறம் நீங்கள் என்னாளுக்குள்ள பிடுங்குங்க. இப்போ வெயிலாக கிடக்கு. அப்படி பிடிங்க காட்டுங்க எங்களுக்கு எவ்வளோ உங்களோட இதில். இப்போ 5 பிடிங்கினா அதில் எவ்வளோ இருக்கட்டு பார்ப்போம். இதில் பாருங்க எவ்வளோ, இதெல்லாமே ஃபுல்லாக கச்சான் தாங்க, நல்லா இருக்குது. அப்படியே இப்போ இவ்வளோ அதையும் பிடிங்கினா எத்தனை கிலோ கச்சான் வருமாம்மா? சுமாரா சுமாராக ஒரு 50 கிலோ இல்லைப்பா.
எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு 300 கிலோ கடலை வரணும். வரணுமா? அதான். தண்ணி வசதி கொஞ்சம் தண்ணி வசதி பைப்லைன் பிரச்சனையா இல்லை தண்ணி கொஞ்சம் தண்ணி காணாது. இந்த அளவுக்கு முயற்சி எடுத்தேன்டா நான் இருக்காம இது குழாயில் அடிக்கிற கஷ்டம் தானே. பெரிய கிணறுகள் எதுவும் அடித்தாதான் கிணறுண்டா நான் இன்னும் தோட்டம் செய்ய எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. சந்தோஷம். இதை பார்க்கல எனக்கு உண்மையாக சந்தோஷமா இருக்கு. எனக்கு செய்ததுக்கு பிரயோஜனமா நான் இந்த இதில் பாருங்க ஃபுல்லாகவே வந்து கச்சான் பிடிக்க தான் வந்து எல்லாம் காப்பாற்றின தெய்வம் நான் கைவிட்டேன். அதான் சந்தோஷமா இருங்க, அவ்வளோதான். அதோட கௌரி அம்மா வந்து 3/4 ஏக்கர் செய்து 6 பேக் நெல் வந்து எடுத்திருக்காங்க. அதே வந்து காட்டணும் வேண்டாம். பாப்பா 6 பேக் 5 பேக் தான். 5 பேக் இந்த இது அங்கே 1/2 பேக் இருக்கு. 3/4 ஏக்கரில் 1/2 பேக் 6 பேக் கிட்டத்தட்ட 5 பேக். என்ன அரிசி இது? இது பொக்கெட் மணின்னு சொல்லி சம்பா. பொக்கெட் மணியா? ஓ தெரிய பொக்கெட் மணின்னு அப்போ இதை சொல்கிறேன். சம்பா நெல் மாதிரி இது பொறுப்பா விளையாடுறதுக்கு குளத்துக்கு தண்ணி காணா போயிட்டு அல்லாட்டி நியாயமாக வட்டி இருப்பேன். ஒரு 30 பேக்கு தண்ணி இல்லை. ஒரு பேக் எவ்வளோ அப்போ இது? அது ரேட் இப்போ என்ன ரேட் போகுது ஒரு பேக்? 7,000 ரூபாய். காய போட்டு வடிவாக வச்சிருக்கு. ஆற வட்டியாக தைப்போம் உண்டு. சரி, இப்போ வந்து மாங்காய் இருக்குது. இங்கே வந்தாலே இந்த பெரிய என்ன மாங்காய்? அந்த கிலோ மாங்காய்ன்னு சொல்லி கிலோ மாங்காய். அம்மா கௌரி அம்மா ஒரு பேர் வந்து வச்சிருக்கா. அம்பஸ் தானே ஏதோ ஒரு பேர் இருக்கு. இந்த கிடக்கப்பன் பெருசு இருக்கேண்ணே. ஓ கொஞ்சம் முத்துனா காணாதான் அஞ்செடுக்கு. அது சரி. இல்லை இந்த இதோ கெஞ்சா இருக்கு. அதுவும் பிஞ்சு தான். இதுவும் பிஞ்சா? ஓ இப்படி வேமா போ. அது சரி. 500 1000 இதில் மற்ற கொய்யா கிலோ கொய்யா இருக்கு. இப்போ பிஞ்சு இந்த வரும். இந்த இஞ்சால கொஞ்சம் கடலை கச்சான் கிடக்கேண்ணே. ஓ கடலை என்று சொல்கிறேன். கச்சான் கச்சா. அது கொஞ்சம் தண்ணி காணாமல் கிடந்து வாடுது. அதை பிடுங்கிட்டு இதுக்கு ரெப்பன்ட்டு. இது என்ன ஒரு மாதமாக ஆகும் போலண்ணே? இதா இன்னும் 1.5 மாதம் ஆகும். நாங்கள் மட்டும் இல்லை, உலகமே பார்த்து கொண்டு இருக்கோம் உங்களோட தோட்டத்தை. உங்களுடைய ஃபேன்ஸ் பார்க்கட்டும். இப்போ தூளம் உப்பும் போட்டு மாங்காய் சாப்பிட போகிறோம். மெக்க வந்து அவருக்கு அடிச்சாச்சு பார்க்குறேன். எங்கே பாம்பு இருக்குன்னு சொல்லி விடுங்க. எங்கே இருக்குது பாம்பு? எங்கேப்பா இருக்குது பாம்பு? வந்ததுலேருந்து கோழி கூட கண்டுட்டு பாப்பா இல்லையோ ஒரே தட்டிட்டு அம்மா பாப்பா. கல் ஓகே. இப்போ சாப்பிடுவோம். பெருசாக இருக்குண்ணே. நல்ல இளம் பருவம். நல்லா முத்திட்டு நல்லா இருக்கு. அது இன்னொன்று கிடக்கு. ஆனந்தோட நீ என்ன செய்கிறாய்? தனியாக சாப்பிட்றா. இஞ்சி வேறு எவ்வளோ வருது? ஃபோன் அடிச்சிருக்கலாம் தானே. எங்க ஃபோன் நம்பர் வேறு எங்களுக்கு தெரியாது. ஏன் தம்பி முதல்ல எடுத்தேன் தானே. அதே நம்பரா? இல்லையே வேறு நம்பர் இது. இப்போ அம்மாளே இஞ்சி வாங்க தங்க. நீங்கள் என்ன அம்மா மாட்டோம் வரமாட்டேன். பால போங்க. பாப்பா கோழி காட்டுறீங்களா? போங்க பாப்பா. பாப்பா கோழி பாப்பாம்மா. அது பாரு. அதான் நல்லா. எங்க பாப்பா கோழி? பாபா கோழி எங்க? அப்பாட்டியா? இந்த ஆஞ்சி வச்சிருக்கு. என்னது? கடலை கச்சான். அவன் நெருக்கிறதுக்காக ஆஞ்சி. இந்த வயசுல எங்களுக்கு மாங்காய் ஆண்டாலே நின்று தெரியாது. ஆனால் மாங்காய் சாப்பிட்றான் பால். உதவி அந்த எனக்கு அடுத்ததாக வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து கச்சான் வந்து வேண்டப்படும். எங்களுக்கு மட்டும் இல்லை, 4 பேருக்கு அந்த அக்கா வந்து வேண்ட சொன்னோம். அதில் வந்து ஒரு 8 கிலோ கச்சான் வந்து வேண்டப்படும். கௌரி அம்மாட்ட வெளி விலைக்கு எவ்வளோ போகுது? அவ்வளோ அதுக்கு வேண்டப்படும். சரி, எங்களை நிறுத்தி தாங்க பாருங்க. மொட்டை பாஸ் மொட்டை பாஸ் மொட்டை பாஸ். இவரையும் பார்த்தா அண்ணா தம்பி மாதிரி இருக்கா. ஆனால் அண்ணா தம்பி தான். ஆனால் இவர் அண்ணா, இவர் தம்பி. இவர் அப்பா மாதிரி முகாம் இருக்கு கிட்டத்தட்ட சேம். இவர் அப்பா, இவர் அம்மா. இவர் கருப்பண்டாலும் என்ன மாதிரி கலை, இது கஜாலினி மாதிரி. இவர் கோவக்காரன். கோவக்காரன். அப்போ நீ கோவக்காரன். எல்லாருக்கும் கடிப்பாரு. இங்கே ஒருக்கா கடிச்சு விடுங்க. கடிச்சிடுங்க.
கையை தாங்க பெரியம்மா கடிக்க விடு தருவ பால் வந்து கோவத்தில் இருக்கார் அந்த கேமரா கொடுக்கல இந்தாங்க பால் இந்தாங்க இப்போ பாருங்க வேண்டிட்டார்ல விடுங்க விடுங்க விடு விடு இங்க எப்படி படுக்கிறாரு பாருங்க வந்து எப்படி படுத்துட்டு வர ஆள் இந்தா பால் இந்தா பால் இந்தா பால் கேமரா தான் இந்தா இந்தா விடுங்க கிதேஸ் கை இந்தா சரி விடு நீ விடு நீ விடு வந்துட்டு மொட்டை மாட்டி இருக்கு நான் என்னண்டு குறைக்கும் அதில் கொழுவட்டம் அப்படி சரி கொழுவியாச்சு நான் என்னண்டு குலைக்கும் மாடு காகம் பெருசா சொல்லுங்க காகம் காகம் கா கா கத்து கா 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 கோழி கொக்கரங்கோ வாரா பின்னால இருக்கு அப்படி அதை கொழுவோன்னு மட்டும் தெரியுது தானே அங்கே விடு வேணாம் உனக்கு வேணாம் கன நாளைக்கு பிறகு எங்களோட தூரம் காரண்டா சரியான விருப்பம் மெக்க கொழுவுங்க இது 1.5 வயசு பிள்ளை உண்மையாக தான் நாங்கள் அந்த வயசில் இந்த செய்த விடைகளை விழாவில் பாருங்க வளர்ந்த பிறகு பாருடா ஓ ஓ சரி இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் கையாளனே மற்றது கச்சானம் வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம் சரி இப்போ கௌரியம்மா கிழங்கு பிடுங்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்று காணும் விடுங்க நான் வெட்டுறேன் புத்து மண்ணா இது விவசாயி கடவுள்னு முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி ஏய் கிழங்க வெட்டி விட்டுட்டேன் ஐயோ அங்கே பாருங்க இதைத்தான் சொல்கிறேன் எனக்கு அது குத்து மதிப்பில் வெட்டிட்டு இருந்தேன் அது இதாக போச்சு இவ்வளோ பெரிய துண்டு கிழங்கு இதுலேயே மட்டுப்படுது கஷ்டமாக தான் விவசாயிகளின் பாடு கஷ்டம்தான் கஷ்டம்தான் ஒருங்க வாரம் வெட்டிட்டு வரேன் நான் பிடிங்கினாலும் அதுக்கு ஏதோ டெக்னிக் இருக்குது போல இருக்குது வரேன் நானும் வரேன் ஒட்டியே எழுப்போம் சரியா இப்போ கஷ்டப்பட்டு கிழங்கு பிடிங்கினாலும் அதை வீடியோவில் ரெண்டு கையாண்டு சொல்ல ரெக்கார்ட் கொடுக்கல பிடுங்கிட்ட ஒரு மாதிரி இப்போ உள்ளுக்குள்ள நிறைய கிழங்கு கிடக்கு அளவாங்கால தான் கிண்டி எடுக்கணும் தான் ஏன்னா அதில் தான் ஒன்று இருக்குது போல கிழங்கு முன்ன பின்ன செய்திருக்கிறீங்களா இல்லையாக்கா ஒன்று தான் வந்திருக்கு எங்கே வேறு இருக்கு ஐயோ சரி கிழங்குல குத்திட்டீங்களா அது ஏற்கனவே பாதி வெட்டிட்டேன் அடுத்த மரத்தையும் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு நாசமாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓ என்ன இழுக்கு அடிஞ்ச தடியை முறிச்சு வச்சிருக்கிறேன் அடியை பிடிச்சதான் அப்படிதான் அடி கட்டையை பிடிச்சி இழுக்கணும் விவசாயம் செய்ய 2 பேர் தான் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்படுவா அங்க அடி அடி பிடிக்கிருச்சு அடி சௌரியமா மண்வெட்டியால வெட்டுறா நான் கஷ்டப்பட்டு கொத்தினால்தான் ஈஸியாக வெட்டுறேன் காணும் வேற அதை போல தண்ணி ஊற்றினாலும் சரி ஃபைனலி கடைசியா ஒரு கிழங்கு நல்லா முத்திட்டு போலாடாக்கு நல்லாவே ஊற்றினா இந்த அரைவாசி கிழங்கு அவாகம் பட்டிட்டா சரி இப்போ பார்த்தீங்களா நான் லெஜெண்ட் ஆகிட்டேன் இந்த 2வது பெரிய கிழங்கு காணும் நடக்கிறேன் பாருங்க 5 கிலோ தான் நிற்கிது 5 கிலோ நிற்கிது என்ன வேணும் 8 கிலோவுக்கு நீங்கள் அந்த இதோட முட்டுப்பட்டா நிறைய போயிடா அப்புறம் அவரே நம்ம பாவம் சொல்லுங்க தேசிக்காயா 6 கிலோ என்ன கை நடக்குது 6 கிலோ தான் மாட்டிருக்கோமே 5000 கொடுத்துட்டு ஃப்ரீயாக வெட்டிட்டு போயில அப்படின்னு நடக்கிற சமுதாயம் இருக்கு அப்படி செய்யலம்மா சரி சரி நான் சும்மா சொல்றேன் கோமடா பாக்குறாங்களுக்கு அப்பாவுக்கு தானே கொண்டு போறாய்
போய் சொல்லாத அப்பாவுக்கு தானே தேசிக்காய் ஒன்றை கொண்டு வரா கௌரி அம்மாட்ட கேட்டு கொண்டு வர ரெண்டு கொண்டு போகிறேன் சரி நாங்கள் இப்போ கௌரி அம்மாட்ட எல்லா விஷயத்தையும் வந்து செய்துட்டோம் இதில் இருந்து நாங்கள் அப்படியே வவுனியால் தான் வெளிக்கிட போகிறோம் கௌரி அம்மா வந்து இடையில வந்து போய் நீ பாட்டோம் அதுக்கு கத்தி ஒன்று கொண்டு வர சொன்னாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு வந்து வரையில முள்ளேன்னு கையால் நீ தான் ரங்கி பிடிச்சி கொண்டுண்டவா அப்போ அதிலிருந்து நாங்கள் வெட்டி கட்டி ஒரு மாதிரி வவுனியா போய் சேர்ந்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்னென்ன விஷயம் செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கௌரி அம்மாண்ட விட்ட நேற்று போயிருப்போம் இன்றைய தினம் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வெல்வெட்டுத்துறைக்கு வந்திருக்கிறோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையாளனி ஒரு சிறு கைத்தொழில் வந்து செய்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கான ஒரு டெலிவரியை வந்து செய்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் குறிப்பாக வந்து உடுப்பட்டி பகுதி வெல்வெட்டுத்துறையில் இருக்கிற உடுப்பட்டி பகுதியில் வந்து ஏற்கனவே நாங்கள் இதுக்கு முதல்ல ஒரு ஆர்டரை கொடுத்துருப்போம் இப்போ ஒரு ஆர்டர் இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா வட்டக்கட்சியிலையும் வந்து நாங்கள் இந்த ஆர்டர்களை வந்து கொடுக்க வேண்டியிருக்கு எல்லாத்தையுமே நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முன்னுக்கு என்னென்ன பொருட்கள் கொண்டு வந்துருக்கிறன்றதை கையாளனிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும் சொல்லுங்கள் என்னென்ன பொருட்களை வந்து கொண்டு வந்துருக்குறீங்க இன்றைக்கி வந்து தூள் மற்றது அரிசிமா உளுத்தம்மா குரக்கன்மா இப்போ அதுகள் கேட்டவைகள் அதை கொண்டு வந்திருக்கிறோம் மற்றது வட்டக்கட்சியில் என்னென்ன வட்டக்கட்சியில் இருக்கிறவர் அமெரிக்காவில் இருக்கிறான்னா வட்டக்கட்சியில் வந்து அவர் ஆக்கள் வாரினவா இப்போ கொடுத்து விட சொன்னவர் தூள் வந்து எங்கள்கிட்ட 11 கிலோ தூள் கேட்டிருக்கிறார் அவருக்கு கொண்டு வந்தாங்க இந்த இவையலும் தூளும் மற்ற வேறு சாமானும் கேட்டிருக்கிறேன் சரி நீங்கள் என்னென்ன இந்த காட்டுங்க உங்களோட பேக்கிங் அதுகளை எல்லாத்தையும் வந்து பார்ப்போம் காரில் வந்து டெலிவரி பண்ணுறீங்க சரி இதில் பார்த்தீங்கன்னா இது அந்த அமெரிக்கானாக்கான தூள் இருக்கு மற்றது இது இப்போ நாங்கள் இப்போ இது கொடுக்க போகிறோம் வந்து இது உளுத்தம்மா இது அந்த குரக்கன்மா இங்கால வந்து அரிசிமா அரிசி எல்லாம் வச்சிருக்கீங்க அவையல் வந்து இந்த நெல்லு குத்தின அரிசி கேட்ட வேலைங்களுக்கு போன முறையும் கொடுத்துறீங்களா போன முறையும் கொடுத்ததால அவ நல்லா இருக்காமன்னு சொல்லி இப்போ வந்து அவன் அந்த கடை தங்கச்சி வந்திருக்கா அப்போ அவ எனக்கு தர சொல்லி கேட்டவா இப்போ அதையும் நாங்கள் வடிவா நீட்டா பேக் பண்ணி கொண்டு கொடுத்தோம் அதோட இப்போ இவ்வளவு இவையல் கேட்டது நாங்கள் இது விட பலகாரம் சரக்கு தண்ணி தூளா இதெல்லாம் கேட்டிருந்தோம் இன்னும் ஒரு அக்கா எடுத்து சொன்னவா அங்கே வெளிநாடுக்கு இந்த சரக்கு இப்போ நாங்கள் இங்கே வந்து அரைச்சி தான் இந்த சாமதியப்பட்ட ஆக்களை கொடுப்போம் இப்போ அவைகளுக்கு அங்கே அது கஷ்டப்பட்டபடியா தூள் அப்படியெல்லாம் கேட்டிருந்தவையில் இப்போ அதுகளும் செய்து கொடுத்தேன் இதை விடவும் நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம் இப்போ இப்போ கொஞ்ச நாளாக இவர் இல்லாதால வீடியோ எடுக்கல இப்போ இந்த ஓர்டருக்கு இவர் வந்ததால் இதை உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அதே மாதிரி தான் முதலே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு என்ன ஆர்டர் இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து நின்றாலும் சரி உங்களுக்கு சில பேர் இது என்ன இருந்தால் பார்சல் அனுப்புகிற விலையும் நாங்கள் அங்கேயே கேட்டு சொல்லுவோம் என்னென்னா 10 கிலோவுக்கு மேலே என்றால் தான் கொஞ்சம் காசு குறையன்ற மாதிரியும் சொல்லிக்கணும் அப்படி உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் ஜெஸ்ஸி விலாக்ஸ் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சரியா இப்போ நாங்கள் இதை டெலிவரி பண்ணுறாங்க காட்டுற மாதிரியில் நான் காட்டுறது அவையல் விரும்ப மாட்டேன் காட்டி போட்டு நாங்கள் அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்றத தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம் ஏன்னா இந்த சட்டையும் எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன் ஆள் வந்து அண்டியாக்கள் போடுற சட்டைன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படி இல்லை நல்லா இருக்குது உண்மையில் கலர் நல்லா இருக்குது சரியா சந்திப்போம் அடுத்த விஷயத்தில் சரி இப்போ உடுப்பட்டி அதோட வந்து வட்டக்கட்சியிலேயே வந்து நாங்கள் எங்களுடைய டெலிவரி வந்து முடிச்சுட்டு வந்துட்டோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து கையாளனி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டவா அதான் என்னென்ன விஷயம் சொல்லுங்கள் இப்போ உண்மையான அந்த செய்கிற முறையில் ஒன்றுமே காட்டலைன்னு சொன்னால் அந்த டைம் என்னட்ட கேமரா இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு சில பேருக்கு நினைக்கலாம் என்ன செய்கிற நீட்டாக செய்யணுமோ அப்படி ஒன்றும் இல்லை நாங்கள் மிளகாய் என்றாலும் விலை வந்து 4-5 பேர் இப்போ எங்களை மாதிரி செய்து கொடுக்குறாங்கள்ட்ட விசாரித்து தான் கேட்குறோம் அதே மாதிரி மிளகாயில் வந்து இப்போ நிறைய வகை இருக்குது நோம்பலாக விலை குறைவானதுக்கு இந்த ஒரு கழிவு மாதிரி ஒரு கொஞ்சம் பரவாயில்ல நல்ல தெரிஞ்சு நல்ல மிளகாய் அப்போ நாங்கள் அதில் எல்லா சாமானுமே நல்லதாக தான் பண்ணுறோம் இப்போ விலை கூடினதாக இருந்தாலும் அது நல்லதாக இருக்கணும் நல்லதாக பார்த்து தான் பண்ணுறோம் அதே மாதிரி சில பேர் அந்த மிளகாயில் கழுவி காய வைக்கணுமென்று விரும்புகிறேன் நம்ம அப்படி என்றாலும் அது மாதிரி நாங்கள் அந்த காம்பெடுத்து வெட்டி அப்படி தான் எல்லாமே செய்கிறது இனி சந்தர்ப்பம் கிடைச்சா ஏதாவது அடுத்த ஆர்டர்களுக்கு நான் செய்யல அதுகளை என்னென்னு செய்கிறது அப்படின்றதை நான் எடுத்து காட்டுறேன் நீங்கள் நம்பி வேண்டலாம் அதுதான் நான் சொல்ல வந்தேன் சரி ஓகே நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது தேவையாண்டா முன்கூட்டியே வந்து ஆர்டர்களை வந்து செய்து கொள்ளுங்கள்